காலகட்டத்துல யாருப்பா உங்க ரோல் மாடல் கேட்டா விவேகானந்தரை சொன்னாங்க. யாருப்பா உங்க ரோல் மாடல் கேட்டா அன்னை அரவிந்தரை சொன்னாங்க, ரமண மகரிஷிய சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தனிலிருந்து பாலகுமாரனை படிப்பேங்க, ஜெயகாந்தனை படிப்பேங்க, சுந்தர் ராமசாமியை படிப்பேங்க. அரசியல் தலைவர்களை சொன்னாங்க, தந்தை பெரியார் எனக்கு பிடிக்குங்க, அண்ணாவை பிடிக்குங்க, காமராஜரை பிடிக்குங்க. அவர்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள் வரக்கூடிய கோமாளிகளை அடுத்த தலைமுறை ரோல் மாடலாக எடுத்து வச்சிட்டு இருக்காங்களே. நடிப்பு அரக்கனா இந்த தர்பூசணியை தின்னுட்டு இப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டாரு. கண்ணதாசன் ஏதாவது சொல்லுவார், காப்படி நெல்லும் காணா உமியும் கையில் ஓர் வெற்றி கண்டதும் குதிக்கும், இயற்கையின் நியதி எவருமே அறியார், ஆடி குதிக்கும் அறகுறை திறமையும் கூடி கவிலும் குடமும் உடையும், கற்றவை கையளவு என்பதால் தான் கலைமகள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாள்னு கண்ணதாசன் சொல்றார். கலைமகளே படிச்சுக்கிட்டே இருக்காராம்.